தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட வரம் தருவாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. சம்மதமே இறைவா, மாறிட மனம் தருவாய். 3/7/24 இருக்கிறோம். இன்று புனித தோமையார் பெருவிழா. இந்தியாவுக்கு வந்த இந்தியாவின் பெருவிழா நமக்கு. தோமையார் 52 கலிலேயாவில் பிறந்தவர். ஆனால் அவர் இறந்தது இந்தியாவில். அவர் இந்தியாவுக்கு வந்தது. அவர் சென்னை மயிலாப்பூர் 52 திருமுழுக்கு அளித்து கேரளாவில் வந்து இறங்கி அங்கு நற்செய்தி போதித்து பிறகு தமிழ்நாடு வந்து அங்கு உயிர் துறந்தார். பாரம்பரியத்தின்படி முசிறி துறைமுகம் வந்தடைந்தார் என்று வரலாறு கூறுகிறது. பாருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்ற பிறகு அவர் சீடர்கள் எந்த நாட்டிற்கு பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து சீடர்கள் சீட்டு போட்டு பார்த்தனர். அப்பொழுது தோமாவுக்கு விழுந்த சீட்டு இந்தியாவின் பெயர் வந்தது. அதிக தொலைவில் உள்ள இந்தியாவுக்கு செல்ல அவர் விரும்பவில்லை. அப்பொழுது இந்தோ பார்த்திய அரசனை கொண்ட கான்ஃப்ரோஸ் அனுப்பி ஹாப்பான் என்பவர் ஆர்கிடெக்ட் கட்டடக் கலைஞர் பில்டிங் ஒருவரை எதிர்பார்த்து பாஸ்டின் சென்றிருந்தார். அப்போ அவருக்கு தோன்றி இயேசு தமது பணியாளரை அழைத்து செல்லுமாறு கூறி தோமாவை அவருடன் அனுப்பி வைத்தார். கான்ஃப்ரோஸ் அரசவைக்கு வந்த தோமா மாளிகை கட்டுவதாக கூறி பணத்தை வாங்கி கொண்டு அதை ஏழைகளுக்கு உதவி செய்ய செலவிட்டார். குறிப்பிட்ட காலத்திற்கு பின் மாளிகை பார்க்க சென்ற அரசர் அங்கு ஒரு சில கல் கூட இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தோமா தம்மை ஏமாற்றி விட்டதாக கூறி அவரை சிறையில் அடைத்தார். அப்பொழுது அரசனின் தம்பி கேட் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். அவருக்கு இறுதி சடங்குகள் நடத்த ஏற்பாடு செய்து கொண்டிருந்த வேளையில் அவர் திடீரென்று எழுந்து விண்ணகத்தில் தமது அண்ணன் பெயரில் உள்ள மாளிகையில் தமக்கு தருமாறு கேட்டார். இதையடுத்து தோமா மாளிகை கட்டுவதாக கூறியது உண்மை என்று நம்பிய அரசன் கான்ஃப்ரோஸ் அவரது குடும்பத்துடன் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார். அதன் பிறகு சிறிது காலம் அந்நாட்டில் உள்ள மக்களுக்கு இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவித்து பலரை மனம் திருப்பினார். பின்னர் மயிலாப்பூர் மற்றொரு நாட்டுக்கு சென்ற தோமா கரீஷ் என்ற அரசவை பணியாளரின் மனைவி மேக்னியா என்ற பெண்மணியை குணப்படுத்தினார். இதையடுத்து இயேசுவை பற்றி நற்செய்தி உலகெங்கும் பரவச் செய்தார். நமக்கு இன்று அதிக நற்செய்தியாளர்களை கொடுத்த தோமா, நமக்குள் இத்தனை கிறிஸ்தவர்களை கொடுத்த தோமா, அவரை நாம் கொண்டாடுவோம், அவருக்காக ஜெபிப்போம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம், நமக்கு ஒரு நல்ல தூதரை அனுப்பியதற்காக. என் இனிய உறவுகளை, பிறருக்காக வாழும் தூய ஆவியானவர் பாருங்கள் யாருக்குள்ளே போய் எங்கே எப்படி கூட்டிகிட்டு வந்தாருன்னு. நாம் இறைவனிடம் நம்மை கொண்டு சேர்க்கும் அன்னை மரியா. நாம் சங்கீத தொடர்ச்சி 31:4-5-6. அவர்கள் எனக்கென்ன விரித்த வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும், ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம், கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளும். தோமாவும் அதேபோல் தன் உயிரை இழக்கும்போது இறைவனின் பெயரை சொல்லி அவர் தன் உயிரை விட்டார். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நீதிமொழிகள் 15:1-2-3. கனிவான மொழி கடுஞ்சினத்தை எழுப்பும், ஞானமுள்ளவர்களின் அறிவை வழங்கும், மதிக்கேடரின் வாயோ மடைமையை வெளியிடும். ஆண்டவருடைய கண்கள் எங்கும் நோக்கும், நல்லாரையும் பார்க்கும், பொல்லாரையும் பார்க்கும். இன்றைய வாசகம் எசையா 52:7-10. மண்ணுலகில் எல்லா எல்லைகளாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். 2ஆம் வாசகம் எபேசியர் திருத்துதர்களாக அடித்தளமாக கொண்ட அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். நமக்கு இத்தனை ஒரு அழகான நற்செய்தியை கொடுத்து, இத்தனை ஒரு அழகான நம்மளுக்கு ஒரு புனிதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. இதோ நாம் நற்செய்தி வாசிப்போம். திருத்தூதர்கள் நம் முன்னோடியாக எடுத்துக்கொள்வோம். திரு ஜெபமாலை வாசிப்போம். தினம் முடிந்தாலும் மற்றவர்களுக்கு நல்லதை செய்வோம், பிறரை மன்னிப்போம்,
ஒருவரை ஒருவர் இறைவன் சொன்னது போல நேசிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.